வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். சனிக்கிழமை நடந்த விஜயினுடைய பரப்புரையில் கரூரில் கிட்டத்தட்ட 40 பேர் உயிரிழந்திருக்காங்க. நம்ம இதை பற்றிய டீட்டெயில் நியூஸ் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இப்போ மிக கடுமையான அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, இது திட்டமிடப்பட்ட சதி, இது விபத்து கிடையாது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் பொதுமக்கள்கிட்ட இருந்தும் சோசியல் மீடியாவிலையும் அரசியல் தலைவர்கள்ட்டையும் இருந்து வந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி நம்ம சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். திரு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் நிறைய கேள்விகளை எழுப்புறாரு. மெயினாக அவர் முதல் கேள்வி என்ன எழுப்புறாரு அப்படின்னா, முதல்ல காவல்துறை எப்படி இந்த குறுகலான சந்தை அவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க, ஏன் பிராடான ஏரியாவை, பெரிய ஏரியாவை கொடுக்க வேண்டியது தானே அப்படிங்கிறது திரு அண்ணாமலை அவர்களுடைய முதல் கேள்வியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முழுவதுமே தாவேகா குறை சொல்ல முடியாது, இதுக்கு மாநில அரசினுடைய பாதுகாப்பு குறைபாடு காரணம் அப்படின்லாம் சொல்கிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நபர் விசாரணை வாரியத்தை நாங்கள் நம்ப முடியாது, இது சில குற்றச்சாட்டுகள் அரசு மீதுமே இருக்கு, இதை இவங்களே எப்படி விசாரிச்சு இதில் இதை சொல்லுவாங்க, அதனால சிபிஐ விசாரணை தான் வேணும் அப்படிங்கிற மாதிரியான அண்ணாமலையினுடைய கேள்விகள் இருக்கு. இன்னொன்று நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது விஜய் அவர்கள் 3 to 10 பர்மிஷன் கேட்டிருந்தாப்புல, அதுக்கு தான் பர்மிஷன் வழங்கியிருக்காங்க. ஆனால் விஜய் வந்தது மிக காலதமாக வந்ததாக ஒரு தகவல் பரவிட்டு இருந்துச்சு. இதுக்கு அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த அனுமதி இதை நான் பார்த்தேன், அந்த அனுமதி காவல்துறையிடம் கிடைத்த அந்த அனுமதி அறிக்கையை நாங்கள் பார்த்தோம், அதில் அந்த அனுமதி லெட்டரை நாங்கள் பார்த்தோம், அதில் 3 PM-லேருந்து 10 PM வரைக்கும் விஜய் அவர்கள் பர்மிஷன் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் பர்மிஷன் காவல்துறை கொடுத்துருக்கு. அதனால விஜய் அவர்கள் 7:40 வந்திருக்காரு. ஸோ அது வித்தின் த பர்மிஷன் பீரியடில் தான் இருக்குது. அதனால நாங்கள் விஜய் தாமதமாக வந்தார் அப்படிங்கிறத நாங்கள் ஏற்றுக்க முடியாது. காவல்துறை எதுக்கு 7 மணி நேரம் பர்மிஷன் கொடுத்தாங்க? இது மாதிரி ஒரு திண்ணை பிரச்சாரம் மாதிரி இருக்கக்கூடிய நேரங்களில் 2 ஹவர்களுக்கு மேலே இது கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியானது. இன்னொரு கருத்து என்ன சொல்றாருன்னா, இந்த விஜய் அவர்கள் இந்த டூர் பிளானை சாட்டர்டேங்கிறத மாற்றணும், சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால நிறைய கூட்டங்கள் அதிகமாக கூடுது, அதை கொஞ்சம் குறைச்சி வீக் டேஸில் விஜய் அவர்கள் மாற்றி வச்சுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காப்புல. இவர் அண்ணாமலையுடைய ஒட்டுமொத்த குற்றச்சாட்டுகளுமே பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறை மேலேயும் அரசாங்கத்தின் மீதும் இருக்குது. ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்காப்புல. பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இதே குற்றச்சாட்டு